போட்டோ எடுக்கணுமா? என்ன பண்றேன் எதுக்குங்க கைய பிடிச்சு போட்டோ எடுக்கிறீங்க? அவங்க பயந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் தீவிரமா சண்டை நடக்குது. அக்காக்காக எதிர்த்து நின்னு இருக்காரு தம்பி. அப்போ நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பாருங்க. நீங்க அத்தையெல்லாம் அழகு வச்சுட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செடியாக முளைத்தாலும் வாசம் உனக்கல்லவா. தீவிரமா ஒரு பக்கம் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. எதுக்குங்க கைய பிடிச்சு போட்டோ எடுக்கிறீங்கன்னு அவர் ஒரு பக்கம் கேட்க, இப்ப என்ன பெருசா ஆயிடுச்சு, என்ன கைய பிடிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு இவரு சொல்ல, ஏண்டா இதெல்லாம் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாருங்க. இந்த வீடியோவை இமான் ராஜ் அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு. அவங்களோட பிரதர் ஏதோ ஊருக்கு போறாரு போலங்க. சோ அவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு புதுசா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஐஸ்வர்யா கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கைய பிடிச்சிட்டாங்க போல. அதுல ஐஸ்வர்யா பயந்த மாதிரி இருக்காங்க. அக்கா போனா தம்பி சும்மா இருப்பாரா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு அவரு நியாயம் கேட்க போக வாக்குவாதம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கை கலப்பாயிடுமோ அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது சர்ப்ரைஸ், ஹாப்பி ஜர்னி ப்ரோ அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. அட பாவீங்களா, எல்லாம் உங்க பிளான் தானா? சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? நான் கூட ஒரு செகண்ட் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு அழுகையே வந்துருச்சுங்க. அப்புறம் என்ன, உன் கூடவே பிறக்கணும்ன்ற பாட்டை பேக்ரவுண்டா போட்டு ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா கேக்லாம் வெட்டி டான்ஸ்லாம் ஆடி மொத்தத்துல செலிப்ரேஷன் சிறப்பா முடிஞ்சிருக்கு. ஒரு பிராங்க் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கறது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். யாரும் அதை மறக்கவே மாட்டாங்கப்பா. உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி பிராங்க்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேரை வந்திருக்கேன். பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த பக்கம் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்னை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 50 rupees மாத்திரைக்கு மட்டும் கொடுத்துட்டு 50 ரூபா மாத்திரைக்கு வேணுமா? 50 rupees ஜாஸ்தி இருக்கா? சரி, கம்மியா இருக்குதா? சரி, இந்த புடவை பாரு. அந்த திறந்து பாரு, நல்லா இருக்கா புடவை?